வெல்கம் டு பாசிட்டிவே. சென்னை புளியந்தோப்பு ஆட்டு தொட்டி அங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து ஆட்டு இறைச்சிலாம் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லாம் வாங்கலாம். ஆட்டு தொட்டியில் ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு முழு ஆடாக வந்து தான் விற்கிறாங்க அங்கே. இப்போ வந்து ரீட்டைல் ப்ரைஸில் வந்து ஒரு சில பேர் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 8 மணிக்குள்ளே வந்து நம்ம வந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வந்து கிடைக்காது, சீக்கிரமாக வாங்க. ஆட்டு தொட்டியில் வந்து வெள்ளாட்டுக்கறி இருக்கும், செம்பளி ஆட்டுக்கறி இருக்கும். மக்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த ஆட்டுக்கறியை வாங்கிக்கலாம். நம்மளுக்கு வெள்ளாட்டுக்கறினா அதுக்கு ரேட்டாக இருக்கும், செம்பளி ஆட்டுக்கறினா அதுக்கு ரேட்டாக இருக்கும். ஆனால் நம்ம எப்படி வாங்கினாலும் வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகளை விட இங்கே வந்து நம்ம தொட்டியில் வாங்கும்போது ரொம்ப கம்மி ப்ரைஸாக தான் இருக்கும். 1 கிலோ ஆட்டுக்கறி 900 ரூபானா இங்கே வந்து 750 ரூபா, 800 ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும். ஆடுங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்குது இந்த மாதத்தில். நீங்கள் சொன்னீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நுரையீரல், ரத்தம், போட்டி, தலை, கால், நுரையீரல், ஈரல், ஹார்ட்டு இது ஒரே செட்டாக வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸே தராங்க. இந்த ரேட்டுங்களாம் வந்து சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்கும். நம்ம புளியந்தோப்பு ஆட்டு தொட்டி வந்து 121 வருஷம் வந்து பழமை வாய்ந்த ஆட்டு தொட்டி இதுதான் நம்ம சென்னையிலேயே. நம்ம சென்னையிலேயே பார்த்தா பெரிய ஒரு ஆட்டு தொட்டி சொல்லணும் பார்த்தா நம்ம புளியந்தோப்பு ஆட்டு தொட்டி சொல்லுவாங்க. இங்கே 90% வந்து வியாபாரிகள் வந்து வாங்குறாங்க. சென்னை ஃபுல்லாக வந்து இங்கே தான் சப்ளை ஆகுது. மக்கள் எல்லாம் வந்து தாராளமாக வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சில பேர்லாம், ஒரு சில பேருக்கு தெரியாது. அந்த தெரியாத மக்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ போடுறேன், பார்த்து பயன்பெறவங்க. ஆட்டு தொட்டியில் ஆட்டுக்கறி எப்போ வாங்கலான்னா, இப்போ வந்து ஆட்டுக்கறியில் வேலை செய்வாங்கல்ல, ஒரு நைட்டு 12 மணிலேருந்து வந்து ஆடுலாம் உரிச்சிட்டு இருப்பாங்க அவங்க. பெரிய பெரிய வியாபாரிங்க, சின்ன வியாபாரிங்களாம் வந்து ஒரு 2 மணி, 3 மணி, 4 மணிலேருந்து அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய வியாபாரியில் வாங்கிட்டு இருப்பாங்க, சின்ன வியாபாரியில் வாங்கிட்டு இருப்பாங்க. பொதுமக்கள் நம்ம வந்து ஒரு 4 மணி, 5 மணி வந்தால் போதும், நம்ம தேவையான ஆட்டுக்கறிலாம் வாங்கிக்கலாம். இப்போ 1 கிலோ 2 கிலோ தேவைப்படுதா கூட அப்போ ஒன்று தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஒரு 8, 9 மணிலாம் வந்து எல்லாமே காலியாகிடும், அந்த டைமில் காலியாகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. பொதுமக்கள் வந்து இப்போ கல்யாணத்துக்காக வந்து ஆட்டுக்கறி வாங்க போகிறோம். அவங்க வந்து ஒரு 50 கிலோலேருந்து ஒரு 100 கிலோ 100 கிலோ மேலே இருந்தாலும் வந்து நம்ம ஆட்டு தொட்டி தேடி தாராளமாக வரலாம். இங்கே வந்துட்டு உள்ளே டேரெக்டாக வாங்க. இப்போ தலைவர்கள் இருப்பாங்க, ஆட்டு தொட்டி தலைவர்கள் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக வந்து உங்களுக்கு பேசுவாங்க. நீங்கள் பேசி ஒரு கம்மி ப்ரைஸே முடிச்சிக்கலாம். நீ வீட்டு பக்கத்தை விட இருக்கிறத விட நம்ம இங்கே வந்தால் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்கும். அதுமாரி வந்து சப்போஸ் ஆட்டு தொட்டி தலைவர் இல்லையா, இப்போ உள்ளே வந்து ஆட்டு தொட்டி ஆட்டெல்லாம் உரிச்சிட்டு அதை தொங்க வச்சுருப்பாங்க. ஒரு 5, 6, 7 ஆடு வச்சுருப்பாங்க. நீ அவங்கள்ட்ட போய் ப்ரைஸ் கேளுங்க. எவ்வளோ ஆடு இருக்குது, ஆட்டுக்கறி எவ்வளோ இருக்குது, அதாவது வெள்ளாடு வேணுமா இல்லை வந்து செம்பளி ஆடு வேணுமா, அதுக்கேற்ற ரேட்டு வந்து ஆட்டு தொழில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்மி ப்ரைஸாக இருக்கும் 750 ரூபா. ஒரு சில டைமில் வந்து 700 ரூபா கூட இருக்கும், ஒரு சில 800 ரூபா இருக்கும். அதாவது ஒரு டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், வாரம் வாரம் மாறும். ஆனால் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரேட்டோட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். தாராளமாக மக்கள் தேடி வரலாம். இப்போ பாருங்க, ஆட்டு தொட்டி பஸ் ஸ்டாப் இருக்கு பார்த்துங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டு தொட்டிக்கு இதை கேட்டு நம்ம வீடியோ பஸ் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படியே உள்ளே போகலாம். பாருங்கள், இந்த ப்ரைஸ் ரேட்டு நான் சொல்கிறேன், பார்த்து பயன்பெறும் மக்கள் அனைவரும். நம்ம ஆட்டு தொட்டி கேட்டு அங்கே போயிட்டுருக்கோம். அது முன்னாடியே பாருங்கள், ஒரு வயசான தாத்தா வந்து கத்தியில் வந்து விற்றுட்ருக்காரு. ஸோ சின்ன சின்ன கத்தி, பெரிய பெரிய கத்தி எல்லாமே இருக்குது. அவர் தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம வீட்டு க்ளீன் பண்ணால் எல்லாமே வாங்கிக்கலாம். பாருங்க, கறிங்களாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 1 கிலோ 2 கிலோ இவங்க வந்து அவங்க ரீட்டைல் சொல்லுவாங்க. இப்போ கூறுகூறாக கூட விற்பாங்க. ஒரு கூறுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு அதுவும் சொல்லுவாங்க, ரேட் சொல்லுவாங்க. அடுத்து ஆட்டுக்கால் ரேட்டு பார்ப்போம். இவர் தீச்ச ஆட்டுக்கால் வந்து 300 ரூபா சொல்கிறாரு. இது நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் முடியோடு இருக்குது பார்த்தீங்களா, அது 200 ரூபா 250 ரூபா ரேட்டு சொல்கிறாங்க வெள்ளாட்டுக்கால்லாம். ஸோ நம்ம இவர் தீச்சி தாராளமாக வாங்கிட்டு போகலாம். நம்ம சொன்னாலே நல்ல ஒரு வெள்ளாட்டுக்கால் தாராளமாக கொடுப்பாரு. ஆட்டுக்கால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா உடனே காலி ஆகிடும். அதனால் சீக்கிரமாக வாங்க. மக்களை பாருங்கள், ஒரு பீஸு ரத்தம் வந்து 50 ரூபா ரேட்டு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் கேளுங்க எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டுக்குள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த லைனே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியான ப்ரைஸாக இருக்கும். இப்போ நம்ம போட்டி ரேட்டு கேட்போம். இப்போ ரத்தம் இருக்குது, ரத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூறுங்களும் கறியாக இருக்கும். ஒரு 5 கூறு வந்து 100 ரூபா தராங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போட்டி ரேட்டு பார்த்தா 230 ரூபா சொல்கிறாங்க. அது வந்து 200 ரூபா கூட கொடுக்குறாங்க, தாராளமாக தராங்க. இப்போ இந்த லைன் எல்லாமே வந்து போட்டி, ரத்தம், குடல், சின்ன சின்ன கறிங்க கூறுங்க அவங்க அதெல்லாம் விற்கிறாங்க 100 ரூபா. அதேமாதிரி ரேட்டெலாம் விற்கிறாங்க சின்ன சின்ன கூறுங்களாம். அப்புறம் போட்டிலாம் இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கும், பெரிய பெரிய போட்டியாக கிடைக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் இதுமாதிரி கிடைக்காது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ரேட்லாம். மக்களே பார்த்துங்க, இப்போ சொன்ன ரேட்லாம் இனிமேல் சொல்கிற ரேட்டு இதோட அதிரடியான ஆஃபர்லாம். இங்கே இருக்க ஆட்டு தலையில் வந்து மூளையை மட்டும் எடுத்திருப்பாங்க. ஒரு ஆட்டுத்தலை பார்த்தா 50 ரூபா ரேட்டு, எல்லாம் வெள்ளாடுங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸு. மக்களே நானும் வந்து தலை வாங்கியிருக்கேன் பாருங்கள். 4 தலை 200 ரூபா ரேட்டு, தாராளமாக வாங்கலாம். பாருங்கள், இப்போ தலைவர் கட் பண்ண போகிறாரு பாருங்கள். 4 தலை இருக்குது பாருங்கள். இந்த 4 தலை தான் நான் வாங்கியிருக்கேன். இங்கே இருக்க மணி ரிலேட்டர் பார்த்தா ஒரு பீஸ் வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. இப்போ ஈரல் பார்த்தா கிலோ 600 சொல்கிறாங்க. இப்போ ஆட்டு தலை போய் வாங்கினார் பார்த்தீங்களா, அதில் 200 ரூபா ரேட்டு. பாருங்கள், பெரிய ஆட்டு தலை 200 ரூபா 250 ரூபா ரேட்டு தராங்க. இப்போ 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ நல்லா பெருசாக வாங்கியிருக்காரு தாராளமாக. ஸோ
ஸோ மக்கள் அனைவரும் தாராளமாக வாங்கலாம். இது மூளையோடு இருக்குது. நீங்கள் மூளையோடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து இப்படி வாங்கிக்கலாம். ஒரு ஆட்டு தலை வந்து 200 ரூபாய் 250 ரூபா அந்த ரேட்டில் இருக்கும். பெரிய பெரிய தலைங்க தாராளமாக வாங்கிக்கலாம். மக்களே பாருங்கள், இங்கே இருக்க தலைங்களாம் வந்து 50 ரூபா ரேட்டு. தாராளமாக வாங்கிக்கலாம், மக்கள் வாங்கிக்கலாம். மூளை இல்லைனா சரிங்களா, மூளை இல்லாத தலை வந்து 50 ரூபா ரேட்டு. நுரையீரல், ஈரல், அப்புறம் ஹார்ட்டு, மண்ணீரல், இது 4மே சேர்த்து 200 ரேட்டு இவர் ஃபஸ்ட்டில் விற்கிறாரு. இவங்க வந்து மண்ணீரல் மட்டும் இல்லை, அது வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு இது 150 ரூபா, 2 வாங்கினா 300 ரூபா ரேட்டு. ஸோ அந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க. மொத்தமாக செட்டாக வாங்கிக்கலாம். ஒரு செட் நானும் 2 செட்டு ஈரலாம் வாங்கிட்டேன். அதேமாதிரி ஆட்டு தொலையும் வாங்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ வச்சு அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். மக்களே ஆட்டு மூளை வந்து 100 ரூபா ஒரு பீஸு. பாருங்கள், நிறைய வச்சுருக்காங்க. தாராளமாக வாங்கிக்கலாம். இவங்க விற்கிறது வந்து வெள்ளாட்டுக்கால் வந்து 270 ரூபா விற்கிறாங்க. பாருங்கள் மக்களே மண்ணியில் வந்து ஒரு சைஸுக்கு ஒரு ரேட்டு. இது 100 ரூபா ரேட்டு. இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் 150 ரூபா, இதோட பெருசாக இருந்தால் 200 ரூபா அந்த ரேட் விற்பாங்க. இங்கே ஆட்டு தலைக்கறி வந்து 300 ரூபா தராங்க. ஒரு சில இடத்துல வந்து 350 ரூபா தராங்க. ஸோ பரவாயில்ல, பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்குது. ஆட்டு தலைக்கறி 1 கிலோ கிடைக்குது. ஆடில் இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அதோட உறுப்புகளையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கறி ரேட்டு பார்ப்போம். ஆட்டு கறி ரேட்டு பார்ப்போம். என்னென்ன வகை இருக்குது அதை பார்த்துட்டு அதை ரேட்டு சொல்கிறேன். முக்கியமாக அதை பார்த்துங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஆட்டுக்கறி வாங்குறது பற்றி தெரியும். நம்ம ஆடு வாங்கினா நேராக போகணும். அங்கே பாருங்கள், எல்லாம் நிற்கிற பாருங்க, அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஆடெல்லாம் வாங்கணும். ஆடுங்களெலாம் வந்து உரித்து தொங்க விட்டுருப்பாங்க அங்கே. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆடுங்களாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ரீட்டைலில் விற்பாங்க. 1 கிலோ 2 கிலோ அதுமாதிரி விற்கிறாங்க. இப்போ பார்க்குறீங்களே, இந்த ஆடு தான் வந்து வெள்ளாடு. வெள்ளாடிலே வந்து ஆண் ஆடு. கிலோ வந்து 750 ரூபா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக உரிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், பளபளன்னு இருக்குது. இப்போ பார்க்குறீங்களா ஒரு ஆடு. இந்த ஆடு செம்மறி ஆடு. இது பெண் ஆடு சொல்லுவாங்க. குட்டி போட்ட ஆடு சொல்லுவாங்கள்ல, அந்தமாதிரி பெரிய வகை ஆடுங்க. இதெல்லாம் ரேட்டு வந்து 650 ரூபா ரேட்டு. இந்த ஆடுக்கு அடுத்தது பார்த்தா ஒரு சின்ன சைஸ் ஆடு இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் செம்மறி ஆடு, ஆண் ஆடு, சின்ன சைஸாக இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 700 ரூபா ரேட்டு அந்த ரேட்டில் வந்து விற்கிறாங்க. இப்போ சொன்ன ஆடுங்க ரேட்டு எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ஆடுங்க ரேட்டு. முழுசாக வந்து ஒரு ஆடு வாங்கும் போது அந்த ரேட்டு சொல்லியிருக்கு. ரீட்டைல் ரேட்டில் வந்து கறிகளை வந்து வாங்கலாம். 1 கிலோ 2 கிலோ வந்து இந்த இடத்துல தருவாங்க. கட்டையில் போட்டு வெட்டி கொடுப்பாங்க. சப்போஸ் கறிங்க இல்லை அப்படின்னா வந்து இங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அங்கே பாய்ங்கெல்லாம் வெட்டிகிட்டு இருப்பாங்க, கறி வெட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். நீங்கள் அங்கே தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வரிசையில் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமே வந்து ரீட்டைல் ரேட்டில் வந்து கறி தராங்க. 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி கறிங்களாம் தராங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளாட்டு கறி வேணால் வெள்ளாட்டு கறி வேணும்னு சொல்லுங்கள். செம்பலாட்டி கறினா செம்பலாட்டி கறி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கறி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் சொல்லுவாங்க. கம்மியான ப்ரைஸாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் வாங்குறதோட இங்கே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸாக இருக்கும். பொதுமக்கள் நமக்கு வந்து ஆட்டுக்கறி வந்து ஒரு பல்காக தேவைப்படுது. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பல்காக கறி தேவைப்படுது. ஒரு 50 கிலோ, ஒரு 100 கிலோ, அதுக்கு அப்புறம் அதிகமாக இருந்தாலும் தேவைப்படுதுன்னா நம்ம ஆடு தொட்டிக்கு வாங்க. வந்துட்டு ஆடு தொட்டி தலைவர்கிட்டையும் இல்லைனா வந்து அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள்ட்டையோ அவங்கள்ட்ட வந்து பேசுங்க. அதாவது எப்படி எங்கே பேசுனா கரெக்டாக வந்து கேட்டுக்கு வாங்க. கேட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே பேசி அவர் சொல்லிவிடுங்க ஒரு நாள் முன்னாடியே. மறுநாள் வந்து அவங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் முன்னாடி தான் சொல்கிறது ரொம்ப நல்லது. மறுநாள் சொன்னீங்கன்னா வந்து அது கஷ்டம்தான். ஏன்னா அதுக்கேற்ற ஆடு தான் அவங்க கட் பண்ணுவாங்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிவிடுங்க. அது நம்மளுக்கு நல்லது. உங்களுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ மக்கள் வந்து பயன்பெறணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். மக்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க ஆடு தொட்டியில் வந்து எவ்வளோ ரேட் இருக்குன்னு. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தா எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்துங்க. நம்ம வந்து பயன்பெறணும். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் வந்து கண்டிப்பாக பயன்பெறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போடுறேன். அனைவரும் பயன்பெறணும், அதுக்காக தான் போடுறது. வாங்க, வாரத்தில் ஒரு நாள் வந்து தாராளமாக வாங்கிட்டு போகலாம். மறக்காமல் வந்து மக்கள் அனைவரும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த நல்ல வீடியோ போகிறதெல்லாம் வந்து அனைவரும் பார்க்கணும். அதுக்காக நான் போடுறேன். பெல் நோட்டிஃபிகேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஆட்டு தொட்டியில் வந்து ஒரு சில வீடியோ நல்ல வீடியோஸ் நான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோஸை நான் போடுறேன், பாருங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோலையும் பார்ப்போம். பாய். बोलो भाई एक किलो 400 கிலோ வந்து 300 ரூபாய் ரேட்டு.
கிலோ 300 ரேட்டு ஆட்டுத்தலை. கால் 300 ஈரல் கிலோ வந்து 600 கிலோ. ஓ சூப்பர். ப்ளஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக தலைங்களாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் தான். புளிந்தோப்பு ஆட்டு தொட்டிக்கு வெளியிலேருந்து உள்ளே போகிறோம் பாருங்கள். இந்த இடத்தோட பேர் வந்து டாக்டர் அம்பேத்கர் ரோடு, புளிந்தோப்பு ஆட்டு தொட்டி சொல்லுவாங்க. அதுதான் இது. புளிந்தோப்பு ஆட்டு தொட்டி பஸ் ஸ்டாப் இது தான். ஆட்டு தொட்டி அங்கே கேட்டு இருக்கு பாருங்கள். இது பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ்ஸெலாம் வந்து இங்கே வந்து நிற்கும். இப்போதைக்கு மெட்ரோ போகிறதுனால கொஞ்சம் பக்கத்தில் நிற்கும். அங்கேயே நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து வரணும்.